பூமியில் நீ வருகிற பொழுது ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. நீ ஒன்றும் கொண்டு போகப் போவதும் இல்லை. நடுவில் எல்லாவற்றையும் நீ சவதரித்தாய், சுதந்திரித்தாய், நான் அருள் புரிந்தேன். ஆகையால் எதையும் நாம் கொண்டு வந்ததில்லை, எதையும் கொண்டு போவதில்லை. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்ற கவலையிலிருந்து உன்னை விடுவித்த கர்த்தர். அடிப்படை காரியங்களிலிருந்து உன்னை நான் விடுவித்திருக்கிறேன் என்பதை நீ அறிவாய். இன்னும் பரம காரியங்களிலும் நீ கவனம் செலுத்தும்படியாக இந்த இல்லறத்துக்குரிய உலகத்துக்குரிய அனைத்து காரியங்களிலும் நான் உனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறேன். சிலுவை மரத்தில் என்னை உணர்ந்து கொள். உனக்காக நான் எதையும் செய்யவில்லை நினைக்கிறாய். உனக்காக எல்லாவற்றையும் நான் சிலுவையிலே செய்து முடித்திருக்கிறேன். உன் ஜபக்குறிப்பு உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மட்டுப்படுத்தி இருக்கிறது. ஜபக்குறிப்புக்கு அப்பால் உன்னுடைய வாழ்க்கை நீ வாழ நான் விரும்புகிறேன். ஜபக்குறிப்பையும் தாண்டி நீ என்னோடு சிநேகமாக இருக்க நான் விரும்புகிறேன். அநேக ஜபக்குறிப்பு அது அவர்களுக்கு சித்திக்காவிட்டால் என்னை விட்டு பின்வாங்கி போகிறார்கள். இவருடைய பயணங்களும் அன்பின் ஆழங்களும் அவ்வளவே. ஆனால் நீ அப்படி அல்ல. என்னோடு நீ சஞ்சரிக்கும்படி உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன், தெரிந்து கொண்டேன், தாயின் கர்ப்பத்தில் முத்தரித்தேன். உன்னுடைய பிரச்சனைகளும் உன்னுடைய ஒவ்வொரு குறைவுகளும் நிறைவாக்குவது மட்டுமல்ல, பரம ஈவுக்கு நீ சுதந்திரவாளியை வரும்படியாக, என் ராஜ்யத்தில் நீ பிரவேசிக்கும்படியாக, பூமியில் வாழும்பொழுது என் ராஜ்யத்தை அனுபவிக்கும்படியாய் உன்னை நான் அபிஷேகித்திருக்கிறேன். என் வார்த்தையை தீர்க்கமாய் படி, எனக்குள் நீ காணப்படு. ராஜ்யத்தை தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் உனக்கு கூட கூட்டி கொடுக்கப்படும் என்று நீ வாசிக்கவில்லையோ? ராஜ்யத்தின் அறிவு உனக்கு குறைவாக இருக்கிறபடியினால் நீ இப்படி சிந்தித்து கொண்டிருக்கிறாய். இவ்வுலகத்துக்குரியதை சிந்தித்து கொண்டிருக்கிறாய். என் சமூகத்துக்குரியதை சிந்தித்து கொண்டிருக்கிறாய். என்னுடைய வழியில் நில், உன்னுடைய வழிகள் எல்லாம் சேவையாக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.